நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோட்டி ஸ்டிச்சு தான் பார்க்க போகிறோம். சோட்டி ஸ்டிச் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி ஸ்டார்ட் பண்ணாமல் இப்போது இதுதான் லைன் வச்சுக்கோங்களேன். லைனோட கார்னரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? எப்போவுமே இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த சோட்டி ஸ்டிச்சுக்கு வந்து நம்ம இப்படி ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். இப்போ இங்கே தான் கார்னர்னால் அதுலேருந்து ஒரு இன்ச்சு 1.5 இன்ச் வச்சு இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து ஃபஸ்ட்டு இதிலேருந்து மேலே போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு லாக் போடுறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த ஷேப்புன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஷேப்பில் வந்து நான் டிசைன் போட போகிறேன். அப்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னா என்ன பண்ணுறீங்க, இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அப்போ என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் தள்ளி இதை ஒட்டியே இப்படி வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா? இது ஒரு லைனு. அதோட ஃப்ரண்ட்டில் வந்து அதே மாதிரி ஒரு லைன் போட்டு இந்த கார்னர் இப்படி கொண்டு வந்துடுங்க. இது வந்து நீங்கள் இதே மாதிரி என்ன பண்ணுறீங்க, உங்களோட இப்போ நான் வந்து இந்த ஷேப்பில் வரைய போகிறேன் அப்படின்னா, இங்கே நான் போட்டிருக்கேன் பாருங்கள், தெரியுதா? அதாவது பக்கத்தில் தெரியுதா? நல்லா க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்களா, தெரியுதுங்களா? அதாவது இந்த ஷேப் போட்டிருக்கேன், இதில் ஒரு சும்மா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வச்சு அதே ஷேப்பில் போட்டு சென்டர்லையும் ஒரு லைன் போட்டிருக்கேன். இந்த மாதிரியும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இப்போது இந்த 3 லைன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன்ல, இப்போ இதுதான் 3 லைன். இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், ஸ்டார்ட் பண்ணுற ஷேப், ஸ்டார்ட் பண்ணுற பிளேஸு. ஓகேவா? ஸோ நம்ம எப்பவும் போல் என்ன பண்ணுறோம், மிடில், இப்போ இது வந்து மிடில் இருக்கிறத வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இங்கே வந்து அடியிலேருந்து லூப்பை வெளியில் எடுத்து ஸ்ட்ரைட்டாக இந்த இடம் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இங்கே லாக் போடுறப்ப என்ன ஆகும், இந்த இடத்துல முடிக்கணும். அப்போ அதுக்கு முன்னாடியே பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு குட்டி லாக்கு இந்த இடத்துல போட்டுருங்க. ஓகேவா? இப்போ நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பிளேஸில் வந்து நம்ம அடியிலேருந்து த்ரெட்டை எடுக்கிறோம், எடுத்து ஸ்ட்ரைட்டாக இங்கே கொண்டு போய் இந்த இடத்துல நம்ம பஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு லாக் போட்டோன்னா கொஞ்சம் மேலே போயிடும். ஓகேங்களா? அப்படின்னா ஒரு வேளை ஓகே, அப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சிங்கன்னா இங்கே வந்து போட்டு இங்கே லாக், இந்த கேப்பில் லாக் போட்டுக்கோங்க. அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு. அப்படியே இங்கே போட்டோடனே திரும்ப என்ன பண்ணுறோம், கொண்டு வந்து இந்த இடத்துல போடக்கூடாது, இதிலேருந்து ஒரு 1/4 இன்ச் இல்லை 1/2 இன்ச்சில் வந்து திரும்ப நம்ம லாக் போடுறோம். அதாவது பஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துகிட்டு திரும்ப குட்டியாக ஒரு லாக். இது வந்து ரெண்டாவது. அடுத்து என்ன பண்ணுறோம், இங்கேருந்து இந்த சைடு அதாவது இந்த இதுக்குள்ளேயே இந்த ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் ஒட்டியே இங்கே போடுறோம். மேலே போகிறப்ப எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல தான் வரணும். கீழே கொண்டு வரப்போ அந்த கீழே இருக்கிறத விட கொஞ்சம் இன்ச் கம்மியாக பண்ணணும். இந்த பக்கம் ஒரு தடவை போட்டால் இது வந்து என்ன, தேர்ட். அப்புறம் இதே மாதிரி இந்த சைடில் இந்த ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் போட்டு 4th. நமக்கு எந்த அளவுக்கு வித்து, அதாவது இந்த வித்து இருக்கு இல்லையா, இந்த லென்த், இந்த நம்ம பட்டையாக சொல்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் நல்ல பட்டையாக வேணும் அப்படின்னா நம்ம இந்த அளவுக்கு பட்டையாக வந்து நம்ம போட்டுக்கலாம். அப்போ இங்கிட்டு ஒரு 3, இங்கிட்டு ஒரு 3, இல்லை இங்கிட்டு ஒரு, அதாவது சென்ட்ரலில் இருக்க ஸ்டிச்சை சேர்க்காமல் இங்கிட்டு 3, இங்கிட்டு 3 போட்டுக்கலாம். இல்லைனா இங்கிட்டு 4 இந்த பக்கம் போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணி கொண்டு வரணும். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு இந்த மாதிரி எப்படி இருக்கும், இது வந்து அடுத்து நான் எப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி லாக் பண்ணுறதெல்லாம் எப்படி நான் ஸ்டிச்சிங்கில் போகிறப்போ வரும். ஃபஸ்ட்டு கன்ஃபியூஸ் ஆகிறது வந்து நமக்கு இந்த மாதிரி கொண்டு வரது தான் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் இதை வந்து இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, சுகர் கேன் இருக்குல்ல, அதாவது கரும்பு அந்த தண்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அந்த ஒவ்வொன்றுக்கும் இந்த தண்டு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து சுகர் கேன்னும் சொல்லுவாங்க, ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க, சோட்டி ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இது 2, அதாவது இந்த லைன்லேயே 2 கலர் போட்டு காமிக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ 2 கலர் நான் போட்டு காமிக்கிறதுனால 2 கலர் த்ரெட்டை வந்து நான் சுற்றி வச்சுருக்கேன். ஒன்று வந்து எல்லோ கலர் த்ரெட்டு, இன்னொன்று வந்து ஸ்கை ப்ளூ. இப்போ நான் 2 த்ரெட்லேயுமே எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். எல்லோ கலர் த்ரெட்டை வந்து நான் எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா லைன் வந்து நமக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகுது. நான் இதுதான் சென்டர் பாயிண்ட்டாக வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ நான் இந்த இடத்துலேருந்து பஞ்ச் பண்ணுறேன். இந்த இடத்துல பஞ்ச் பண்ணிவிட்டு நான் த்ரெட்டை வெளியில் எடுத்துட்டேன்.
ஓகேங்களா? இது வந்து நம்ம பார்டர் லைனுக்குலாம் போடுறப்ப செம்மையாக இருக்கும். இப்போ நான் இதுதான் வந்து லைனாக வச்சுருக்கேன். அப்போது இந்த லைனில் ஒன்று இந்த லைனில் பஞ்ச் பண்ணி இங்கே மேலே போடுங்க. இல்லை இதுதான் நமக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பஞ்ச் பண்ணிவிட்டு நீடில் த்ரெட்டை எடுத்துகிட்டு ஒரு லாக் போடுறதுக்கு இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த இடத்துல கார்னரில் ஸ்டார்ட் பண்ண இடத்துல வந்து போட்டு குட்டியாக லாக் போட்டுறேன். ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு